ஹேண்டு ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் எப்போவுமே மார்க் பண்ணிக்கணும். லைனிங் துணியோட சென்டரும் மெயின் கிளாத்தோட சென்டரும் ஒன்றா டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரி ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி ஒன் சைட் ஃபூட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி டபுள் சைட் ஃபூட் மாற்றும் போது நம்மளால் அந்த நெக் ஃபினிஷிங்கை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஒன் சைட் ஃபூட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக் அண்டு ஹேண்டோட ஃபினிஷிங் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த ஃபூட் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஒன் சைட் ஃபூட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தோட சென்டரும் மெயின் கிளாத்தோட சென்டரும் ஒன்றா டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி பின்னை வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம எவ்வளோ ஹைட்டு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். தென் இதை திருப்பி போட்டுட்டு ஒரு அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டான பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இந்த ஜரி த்ரெட்டுக்கு மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால ஒரு அழகான லுக் கிடைக்கும். மெயின் கிளாத்தோட பேக் நெக் பீஸ் எடுத்துகிட்டு அதில் சென்டர் எதுவோ அதை வந்து சிசர் கட் பண்ணிக்கலாம். தென் லைனிங் கிளாத் எடுத்து அதுக்கு மேலே வச்சுட்டு ஷோல்டர் பீஸ் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக பார்த்துட்டு நம்ம ஒரு 4-5 பின் குத்திக்கலாம். ஏன்னா நம்ம நெக்கு அடித்து திருப்பணும்ல, ஸோ விலகாமல் இருக்கும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜரி த்ரெட்டுக்கு ஓரமாகவே தைச்சிட்டு வாங்க. தென் நெக்கு தைச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ விட்டோமோ அந்த அளவுக்கு கீழே ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் கையை இந்த மாதிரி உள்ளே விட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக அமைக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நெக்கோட எண்டிங்கில் ஒரு அமுக்கு தையல் மாதிரி சுற்றி போட்டுக்கலாம்.
ஃப்ரண்ட் நெக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். கரெக்டாக ஷோல்டர் எங்கே இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு நேராக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவுகள் எல்லாத்துலேயும் சின்னதாக கட் கொடுத்துக்கலாம். தென் எப்பவும் போல் 3 டாட் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். அண்ட் இப்போவும் பட்டி சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம். பட்டியில் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற எக்ஸஸாக வரும்ல, அது எப்படி வராமல் நம்ம பண்ணணுங்கிற ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கப் ஷேப் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கான ஈஸி மெத்தட் என்னென்னா, ஷோல்டரோட கெட்ட பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பிசுறுமே வெளியே தெரியாமல் இருக்கும்.
ஃப்ரண்ட் சைட் போட்ட ஆரி நெக்கும் பேக் நெக்கில் போட்ட ஆரி நெக்கும் பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் சைட் ஃபூட்டரை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு அழகான லுக் நமக்கு கிடைக்கும். ரொம்ப கேப் இருந்த மாதிரியும் தெரியாது. உள்ளே எந்த ஒரு பிசுறுமே இருக்காது. அப்புறமா ஹேண்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச்சுன்னு ஸ்டிச் பண்ணிவிட்டு போக போக 1/4 இன்ச்சாக நீங்கள் வந்து மாற்றிடாதீங்க. ஏன்னா அது வெளியே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் காமிக்கும். தென் சைட் ஜாயின் பண்ணி முடிச்சுக்கோங்க. நம்ம அவுட்புட் இப்படி தான் இருக்கும். எனக்கு எவ்வளோ நீட்டாக ஃபினிஷாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் 250 சார்ஜ் பண்ணுவேன் வித்தவுட் லைனிங். இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.